ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக் ட்ராக்கிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோவில் வந்து பேக் ட்ராக்கிங் பற்றி தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம கோடா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம பைத்தான்ல சால்வ் பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ஆர்டர்ல சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராலா ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன கோட்ல வந்து பண்றோம்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, பேக் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த 4 ஸ்டெப் வந்து நான் மெயினாக சொல்லியிருப்பேன். இந்த 4 ஸ்டெப் தான் நம்ம அங்கே பண்ணுவோம். பட் நான் எப்படி பண்றேன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த 4 ஸ்டெப்பை பண்றதுக்கு முன்னாடி இந்த செஸ் போர்டு தேவை. இது இருந்தாதான் நம்ம அந்த குயினை வந்து பிளேஸ் பண்ண முடியுமா. ஸோ நான் செஸ் போர்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்க போறேன்னா, நான் வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். அதாவது மேட்ரிக்ஸ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 0 0 0 0 0 0. ஓகே, இதுதான் வந்து என்னோட செஸ் போர்டுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க போறேன். அதாவது எல்லாமே எம்டியா இருக்கு. அதை வந்து நான் 0ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு குயினை வந்து எங்காவது பிளேஸ் பண்றேன்னா நான் அந்த இடத்துல வந்து 1ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்குவேன். சரியா? ஸோ 1 இருந்தா அது குயின், 1 இல்லைன்னா அங்க வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செஸ் போர்டு இப்போதைக்கு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம அங்க ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு காலமா வந்து நம்மளோட குயினை வந்து பிளேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு காலமானா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போமா. இங்க நான் இந்த 4 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா ஓப்பன் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 4x4 செஸ் போர்ட்ல வந்துட்டு நம்ம 4 குயினை பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து 4 காலம் அண்ட் தென் வந்து 4 ரோ, இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு குயின் கண்டிப்பா இருக்கும். அது வந்து எந்த பிளேஸ்ல வேணா இருக்கலாம். பட் அப்படி இருந்தாதான் 4 வைக்க முடியும். ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ரோல, அதாவது ஒரு ரோ ஒரு காலம்ல வந்து 2 கண்டிப்பா வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு சேம், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து எனக்கு 2 குயின் வந்து பிளேஸ் பண்ண முடியாதா. அப்ப கண்டிப்பா தெரியும் எனக்கு 4 ரோலு 4 காலத்துலயும் வந்து தனித்தனியா வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த 4 குயினை பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணவே போதும், எனக்கு மீதி இருக்கக்கூடியதை நம்ம ரெக்கர்ஷன் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல ஏதோ ஒண்ணுல வச்சு மட்டும் பார்த்தா போதும். மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ரெக்கர்ஷன் மூலியமா நம்ம ஒவ்வொரு காலமா ஒவ்வொரு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த செஸ் போர்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிள் தான் வந்து என்னோட செஸ் போர்டோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகே, நான் வந்து 4 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த 4 சைஸ் உள்ள ஒரு செஸ் போர்டு வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ நான் அந்த இடத்துல போர்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட் போட்டுக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு நான் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த உள்ள இருக்க லிஸ்ட் வந்து எனக்கு 4 டைம் இருக்கணும். அந்த உள்ள இருக்க ஒவ்வொரு லிஸ்ட்லயும் வந்துட்டு எனக்கு 4 0 இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், நான் இங்க வந்துட்டு 0ன்னு போட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த எண்ணை வந்து இங்க போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு லிஸ்ட் வந்து 4 0வோட கிரியேட் ஆகும். நான் சும்மா இங்க பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதை ரன் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு லிஸ்ட் வந்து 4 வாட்டி கிரியேட் ஆகுது. ஸோ உள்ள இருக்க லிஸ்டே வந்து எனக்கு இன்னும் 4 டைம் வேணும். ஸோ என்ன பண்றேன், இன்னொரு ஃபார் லூப் இந்த பக்கம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் மறுபடியும் n போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. ஸோ எனக்கு 4 இது கிடைச்சிருச்சா, அதாவது கீழே கீழே வரும். நான் இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்திருக்கு அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செஸ் போர்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த போர்டுல வந்துட்டு நான் ஒவ்வொரு குயினா பிளேஸ் பண்ணி நான் செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன், தனியா ஒரு மெத்தட் எழுதிக்க போறேன். ஏன்னா வந்துட்டு நான் சொல்லிட்டேன், நம்ம ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம இன்புட்டா கொடுப்போம், மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம ரிகர்சிவா பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். ஸோ ரிகர்சிவ்னா வந்து ஒரு மெத்தடை அதே மெத்தடுக்குள்ள இருந்து திரும்ப கால் பண்றது நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு ஒரு மெத்தட் இருந்தா தான் நம்ம திரும்ப கால் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நான் கீழே கீழே எழுதாம இங்க வந்து தனியா ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ டெஃப்னு போட்டு சும்மா சால்வ் என் குயின் சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ள வந்து என்னென்ன தேவை, எனக்கு பேராமீட்டர்ஸா, எனக்கு போர்டு தேவை. ஏன்னா அந்த போர்டு இருந்தா தான் நான் குயினை வந்து பிளேஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது ஸ்டார்டிங் பாயிண்ட், சும்மா ஸ்டார்ட்னு சொல்லி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் வந்து எனக்கு அந்த போர்டுல எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லி தேவையில்லை. சோ அதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்கலாம், இந்த போர்டுல இருந்தே அதோட லென்த் எடுத்தா எனக்கு அது வந்துருன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி மறுபடியும் லென்த் எடுத்து அதுல ஸ்டோர் பண்ணணும். சோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. சோ நான் டைரக்டா வந்து அந்த நம்ம எடுத்த எண்ணை வந்து நான் அப்படியே இங்க பாஸ் பண்ணிக்க போறேன். சரியா? சோ இந்த மெத்தடுக்குள்ள சும்மா பாஸ்னு போட்டுக்கிறேன். அதாவது எம்டி மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம தேவையான லாஜிக் எழுதுவோம். இப்போதைக்கு நான் இந்த மெத்தடை அப்படியே நீங்க கால் பண்ணிக்க போறேன். சால் என் குயின் இந்த போர்டை வந்து அங்க அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். கமா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு 0, ஏன்னா எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சோ 0 பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எண்ணை பாஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த போர்டு இருக்குல்ல, நான் இங்க வந்து உங்களுக்கு எழுதிக்கிறேங்க. இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது எல்லாமே வந்து ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 2 3 இது எல்லாமே காலம். ஸோ இது எல்லாமே வந்து ரோ, இது எல்லாமே வந்து காலம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, காலம் வைஸ் நம்ம செக் பண்ண போறோம். ரோ வைஸ் போகாம காலம் வைஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இந்த காலத்தை மட்டும் நான் பாஸ் பண்ண போறேன். இன்னைக்கு அடுத்து உள்ள காலம்னா எனக்கு ரிகர்சிவா எனக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ நீங்க கேட்கலாம், நம்ம இந்த ஆர்டர்ல வந்து நம்ம செக் பண்றோம். ஓகே, எப்ப நம்ம இந்த ஆர்டர்ல செக் பண்றோம்னு சொல்லி கேட்பீங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்றேன், நான் இந்த ஒவ்வொரு ரோவையும் செக் பண்றதுக்கு நான் தனியா வந்து அந்த ரிகர்சிவ் மெத்தடுக்குள்ளேயே ஒரு ஃபார் லூப் எழுதிக்க போறேன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ் எடுத்துறேன். ஃபார் ரோ இன்
ரேஞ்ச் n. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட்ங்கிறது காலம். ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலா நம்ம காலம்னு போட்டுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இது வந்து காலம், இது வந்து ரோ. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன இருக்கும், இந்த 0th காலத்துல ஸ்டார்ட் ஆகும். 0th காலம்னா இதுதான் வந்து 0th காலம். அப்ப எனக்கு இந்த 0th காலத்துல ஒவ்வொரு ரோவா நான் செக் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு ரோவையும் செக் பண்றதுக்கு தான் அந்த ஃபார் லூப். இந்த காலம் மட்டும் எடுத்துக்கும், ரோ மட்டும் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணும். சரியா? ஸோ எனக்கு காலம் இங்க கிடைச்சிருச்சு, ரோ வந்து இங்க கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், அந்த ரோவையும் காலையும் சேர்த்து நான் ஒரு குயினை பிளேஸ் பண்ணணும். அப்படித்தானே அர்த்தம். உங்களுக்கு தெரியும்ல, ரோ காலம் சேர்ந்தாதான் வந்து நான் ஒரு எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து எடுக்க முடியும் என்னால. ஸோ என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்துட்டு போர்ட் ஆஃப் ரோ கமா காலம் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த காலம் வந்து 0ன்னு இருக்கும், இந்த ரோ வந்து 0 தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ 0 × 0னா சாரி 0 0னா என்ன, எங்க இதுதான் வந்து 0 0. ஸோ இங்க வந்து நான் 1ன்னு சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு குயினை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த குயினை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணணும்ல, ஆல்ரெடி வந்து இந்த லைன் ஆர் இந்த லைன் ஆர் இதுல வந்துட்டு ஏதோ ஒரு குயின் ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இது வந்துட்டு நீங்க கேட்கலாம், இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போறோம், எதுக்கு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வேற எங்கேயாவது பிளேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்ப இங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கேஸ்ல அங்க வைக்கும் போது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இது வச்சிருப்போம் நம்ம. ஸோ அதை செக் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறப்ப செக் பண்ணாமையும் அடுத்த டைம் வைக்கிறப்ப செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம மாத்தி கண்டிஷன் எழுதிக்கிட்டு, காமனா வந்து எனக்கு ஒரு குயினை நம்ம பிளேஸ் பண்ண போறோம்னாவே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு செக் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் எழுத போறேன். நம்ம செக் பண்றதுன்னா என்ன, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரோ ஆர் இந்த காலம் இதுல வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி குயின் இருக்கா ஆர் இந்த டயகனல்ல ஏதோ ஒரு குயின் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் அங்க வைக்க கூடாது, அவ்வளவுதானே. சோ நான் இங்க போறேன். இப்போ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செக் பண்ணணும், எனக்கு அங்க வைக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு மெத்தட் தனியா எழுதிக்கிறேன். சரியா? ஏன்னு சொல்றேன் பாருங்க. டெஃப்னு போட்டு இட்ஸ் சேஃப்னு எழுதிக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல வச்சா சேஃபா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி நான் போர்டை இங்க பாஸ் பண்ணிக்கிறேன், கூட ரோவையும் பாஸ் பண்ணிக்கிறேன், காலத்தையும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரோ காலம் சேர்ந்தாதான் அந்த எக்ஸாக்ட் பொசிஷன்ல செக் பண்ண முடியும். எனக்கு அங்க வந்து வேற ஏதாவது அங்க அந்த இடத்துல வைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டோட்டல் லென்த்தையும் வந்து நான் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மெத்தட் வந்து நம்ம எழுதியாச்சு. இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன ஃபில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இப்ப ஒரு வேளை வந்துட்டு நான் குயினை வந்து இங்க வைக்க போறேன். சரியா? இப்ப நான் என்ன செக் பண்ணணும், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும், இங்க இருக்கான்னு பார்க்கணும், இங்க இருக்கான்னு பார்க்கணும். பட் நான் இந்த பக்கம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துல ஒரு குயினை பிளேஸ் பண்ண போறேன்னா ரைட்ல கண்டிப்பா எனக்கு எதுவுமே இருக்காது. சோ நான் ரைட்ல வந்து அனாவசியமா சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லைல்ல. சோ என்ன பண்றேன், நான் லெஃப்ட்டை மட்டும் நான் செக் பண்ண போறேன். எனக்கு ரைட் வேணாம். ஏன்னா ரைட்ல என்ன கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன். இன்னும் வந்து எனக்கு செகண்ட் காலத்துல தான் இருக்கேன். தேர்ட் காலத்துக்கு நான் செகண்ட் முடிச்சுட்டு தான் நான் தேர்டுக்கே போறேன். சோ செகண்ட்ல வைக்கிறப்ப நான் தேர்டை வந்து செக் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சரி, அது ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் போறோம், அதனால. சோ என்ன செக் பண்ண போறேன் இப்போ, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது லெஃப்ட்ல இருக்கக்கூடியதா இதுல மட்டும் நான் செக் பண்றேன். சோ அதுக்கு என்ன பண்ணலாம், நானு இது வந்து காலம். சோ 2 இங்க இருக்கு. சோ 2வது காலத்துல சேம் ரோல வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சோ அதுக்காக என்ன பண்றேன், நானு சும்மா வந்து ஐன்னு சொல்லி வேரியபிள் எடுத்து அதுல காலத்தை ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அதாவது இந்த 2ஆம் நம்பரை நான் அப்படியே வச்சுக்க போறேன், அந்த ஐல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப நான் ஒரு வைல் லூப் எழுதுறேன். வைல் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த ஐங்கிறது வந்து இப்ப காலம். சரியா? இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இதுதான் வந்து 2ஆம் நம்பர். இந்த 2ஆம் நம்பர் நான் ஐல ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்ப நான் இதுக்கு முன்னாடி வர்றப்ப இது 1ஆம் நம்பரா, இதுக்கு முன்னாடி வர்றப்ப இது 0வா. சோ எனக்கு 0வை ரீச் பண்ற வரைக்கும் நான் முன்னாடி செக் பண்ணிட்டே போகணும். பட் இந்த ரோ வந்து நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, காலத்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சோ அதுக்காக தான் இங்க பாத்தீங்கன்னா நான் காலத்தை மட்டும் ஐல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா வந்து நான் டைரக்டா காலத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த காலம் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி கூட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். சோ அதை நான் சேஞ்ச் பண்ண கூடாது, ஏன்னு சொல்றேன். சோ அதனால வந்து நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் அதுல வச்சுக்கிறேன். சோ இப்ப என்ன செக் பண்றேன், நான் ஐ கிரேட்டரா இருக்க வரைக்கும் நான் எங்காவது ஒரு பொசிஷன்ல எனக்கு குயின் இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அதுக்காக இஃப் போர்ட் ஆஃப் ரோ இங்க வந்து ஐய போட்டுக்கிறேன், டபுள் ஈக்குவல் டு 1. எனக்கு அந்த ரோல அந்த காலத்துல எனக்கு ஏதாவது ஆல்ரெடி குயின் இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் டைரக்டா வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்க போறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல வைக்க கூடாது, அது வந்து ராங்கான பிளேஸ், அங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒருவேளை எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா என்ன பண்ணணும், நான் அதுக்கு முன்னாடி போய் செக் பண்ணணும். சோ ஐ மைனஸ் ஈக்குவல் டு 1, ஐயை வந்து 1 குறைச்சிக்கிறேன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்றேன்னா இங்க பாருங்க, இங்க வந்து நான் பிளேஸ் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல வந்து வைக்க முடியாது, நீங்க எங்க இந்த ரோல வந்து எங்கேயுமே வைக்க முடியாது, நான் டேரக்டா ஃபால்ஸ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்றேன், நான் இதுக்கு முன்னாடி போய் செக் பண்ணணும். சோ ஐயோட வேல்யூ 1 மைனஸ் பண்ணி இந்த இடத்துல செக் பண்றேன். நான் ரோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேன் பாருங்க. இந்த இடத்துல ரோ வந்து காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஐ வேல்யூ மட்டும் ஒவ்வொரு வாட்டி எனக்கு கம்மியாயிட்டே போகும். எது வரைக்கும் கம்மியாயிட்டு போகும், அன்டில் 0 வரைக்கும். அதாவது இங்க பாருங்க,
இங்க இருந்து இது வரைக்கும் நான் செக் பண்ணணும். சோ அதுக்காக நான் ஒன்னொன்னா ரெடியூஸ் பண்ணி செக் பண்றேன். சரியா? சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வேலை முடிஞ்சுது. அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த சைடு செக் பண்ணணும். டயகனலா செக் பண்ணணும். மேலையும் கீழையும். சோ மேல செக் பண்றதுக்கு நம்ம ஒரு லாஜிக் எழுதணும். கீழே செக் பண்றதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும். சோ என்ன பண்ணலாம் நம்ம? இப்ப நான் மேல செக் பண்றது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. புரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு நான் இப்ப கரண்டா ஒரு இடத்துல செக் பண்றேன். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து இங்க போக தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் இங்க போகணும். அப்ப என்ன பண்ணலாம்? காலத்தை ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோவையும் ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படி பண்ணாதானே வந்து எனக்கு டயகனலா போகும். அதாவது இந்த இடத்துல பாருங்களேன். இப்ப இதெல்லாம் இல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறேன். சரியா? இப்ப இங்க பாருங்க, இது இங்க இந்த பொசிஷன்ல இருக்கு. சோ நான் இங்க செக் பண்ண என்ன பண்ணணும்? நானு ரோ வந்து ஒன்னு மைனஸ் பண்றேன். அப்ப எனக்கு இங்க வந்துரும். இங்க ரோ மைனஸ் பண்ணா இங்க வந்துரும். அதே மாதிரி காலத்தையும் மைனஸ் பண்றேன். அப்ப இங்க வந்துரும். சோ கரெக்டா டயகனல் வந்துரும்ல. சோ ரோவையும் காலத்தையும் மைனஸ் பண்ணிட்டே போனா எனக்கு டயகனலா செக் பண்ணிட்டு போகும். சோ அப்ப அதுக்காக என்ன பண்றேன்? நான் இந்த இடத்துல i ஈக்குவல் டு ரோன்னு எடுத்துக்கிறேன். சரி, காலம் கூட வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது j ஈக்குவல் டு ரோன்னு வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் ஏன் வந்து இந்த இடத்துல காலத்தை யூஸ் பண்ணாம ஒரு i வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். நான் இந்த இடத்துல காலத்தை சேஞ்ச் பண்ணியிருந்தா நான் மறுபடியும் வந்து இங்க காலத்தை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதை சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து தனியா ஒரு வேரியபிள் எடுத்து அது மூலியமா செக் பண்ணேன். சரியா? சோ இந்த லூப்பா மறுபடியும் அப்படியே இங்க போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு i மைனஸ் பண்ணணும், j மைனஸ் பண்ணணும் நம்ம. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ரோ i கிடையாது, ji. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் எழுதணும் நம்ம. அண்டு போட்டுக்கிறேன். எனக்கு ஐயும் வந்து 0 விட கிரேட்டரா இருக்கணும், ஜேவும் 0 விட கிரேட்டரா இருக்கணும். ஏன்னா நம்ம போன வாட்டி வந்து ரோவை வந்து சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்துல பாருங்களேன், நான் இங்க இருந்து செக் பண்ணிட்டே போறேன். இங்க இருந்து அப்படியே செக் பண்ணிட்டு போறேன். சோ இந்த இடத்துல வந்தோடனே வந்து எனக்கு ஜே வந்து ஐ வந்து எனக்கு 0 ஆயிரும். அப்ப நான் இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. இல்ல ஒருவேளை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க போகும்போது எனக்கு ஜே வந்து 0 ஆயிரும். சோ அதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ண முடியாது. சோ எனக்கு ஐயும் 0 ஐ ஜே ரெண்டு பேரும் ரோ காலம் ரெண்டுமே வந்து 0 கிரேட்டரா இருந்தா தான் நான் டயகனல் வந்து செக் பண்ண முடியும். சோ அதுக்காக. சோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. சோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு இப்ப கீழே செக் பண்ணணும், மேல இல்ல, இப்ப கீழே. இது புரியும் பாருங்க உங்களுக்கு. இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கு, இங்க பிளேஸ் பண்ணணும். இதை ஃபுல்லா செக் பண்ணணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். பட் காலத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோமா நம்ம? அதாவது இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரும்போது எனக்கு ஐயோட வேல்யூ ஜேவோட ரோ காலம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது வந்து காலம் வந்து 2, ரோ வந்து 1. இந்த இடத்துல பாருங்களேன், ரோ வந்து 2, காலம் வந்து 1. அதாவது என்ன ஆகுது? எனக்கு காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது, ரோ வந்து அதிகமாயிட்டு வருது. ஏன்னா கீழே போறோம். இப்ப நம்ம கீழே அப்படியே லெஃப்ட்ல போறோம். சோ எனக்கு ரோ அதிகமாகுது, காலம் கம்மியாகுது. சோ அதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம எது ரோ? எனக்கு ஜே தான் ரோ. சோ ஜேவை வந்து நான் பிளஸ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் இந்த இடத்துல பண்ணல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஜே வந்து 0 விட கிரேட்டரா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்களேன், நான் இங்க இருந்து கீழே போக போக எனக்கு எங்காவது போய் 0 ரீச் பண்ணுமா? இந்த இது வந்து எனக்கு அதிகமாயிட்டு தானே போகுது. அப்ப என்ன ஆகுது? எனக்கு 3 விட அதிகமா போகக்கூடாது. அப்படித்தானே அர்த்தம்? அதாவது நம்ம இப்படி போகும்போது 0 நோக்கி போனோம், இங்க போகும்போது நம்ம அதிகமான நம்பர் நோக்கி போறோம். சோ எனக்கு 3 தான் வந்து மேக்ஸிமம் நம்பர், 3க்கு மேல போகக்கூடாது. அதாவது நம்ம என்னன்னு சொல்லி வேரியபிள் எடுத்திருந்தோம்ல, n வந்து 4. சோ எனக்கு 4க்கு கம்மியா தான் இருக்கணும் எப்பயுமே. சோ என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஜே வந்து எனக்கு கிரேட்டர் than 0க்கு பதிலா லெஸ் than n சொல்லி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க, சிம்பிள் தான். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனை செக் பண்றதுக்கு, இது வந்து அப்பர் டயகனல்ல செக் பண்றதுக்கு, இது லோயர் டயகனல்ல செக் பண்றதுக்கு, அவ்வளவுதான். சோ என்ன பண்றேன்? நான் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் செக் பண்றேன். இஃப் இஸ் சேஃப், அந்த போர்டை பாஸ் பண்ணிக்கிறேன், கமா ரோ கமா காலம் கமா n. எனக்கு சேஃபா இருந்தா மட்டும்தான் நான் இங்க வந்து இதை செட் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வந்து கண்டிப்பா வந்து எனக்கு எந்த ரோ, அதாவது எந்த டயகனல் எந்த சைட் லைன்லயும் குயின் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் டைரக்டா வந்து கீழே ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இஸ் சேஃப் மெத்தட் எதுக்குன்னா, ஜஸ்ட் நம்ம வைக்கக்கூடிய பிளேஸ்ல குயின் வந்து சேஃபா இருக்கா, அப்படி வச்சா அந்த இடத்துல வந்து எனக்கு வேற எந்த குயினும் அஃபெக்ட் பண்ணாதான்னு சொல்லி செக் பண்றதுக்காக இந்த கண்டிஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்த டயகனல், ரெண்டு டயகனல் செக் பண்றோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி. சோ இந்த இடத்துல வந்து இப்ப நான் இங்க வந்து ஒரு குயினை வைக்க போறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்றேன் நான், இங்க ஏதாவது வேற ஆல்ரெடி குயின் இருக்கான்ட்டு, இல்ல இங்க ஏதாவது இருக்கா, இல்ல இங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபால்ஸ், இங்க வைக்க கூடாது. அப்படி இல்லைன்னா, எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா நான் டைரக்டா வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துறேன், அவ்வளவுதான். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. சோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல சேஃபா இருந்துச்சுன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. அதாவது நான் இங்க ஸ்டார்டிங்ல சொல்றேன் பாருங்க, இப்போ ஈஸியா புரியும் பாருங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்க செக் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்ல. சோ டைரக்டா ட்ரூ தான் நான் இங்க செட் பண்ணிடுவேன். இப்ப நான் இங்க வச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செக் பண்ணணும் ஏதாவது அவசியம் இருக்கா? ஏன்னா நான் ஒரு காலத்துல ஒன்னே ஒண்ணுதான் வைக்க முடியும். சோ நான் அனாவசியமா இங்க எதையுமே செக் பண்ண தேவையில்லை. நான் டைரக்டா வந்து அடுத்த காலத்துக்கு போயிடலாம்ல. சோ என்ன பண்றேன் நான் இந்த இடத்துல அந்த மெத்தடுக்குள்ளேயே வந்துட்டு மறுபடியும் வந்து சால்வ் n குயின், அந்த போர்டு அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், கமா காலத்தை மட்டும் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அந்த n அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்க.
ஸோ இது என்ன பண்ணும், எனக்கு அந்த குயினை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த இடத்துல வந்து குயின் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வந்து இங்க இருந்து செக் பண்ணுது எல்லாமே. ஸோ எனக்கு இதை செக் பண்ணும், எனக்கு இங்க வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இதை செக் பண்ணும். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல புரியும் பாருங்க. நான் வந்து இதுல இந்த கண்டிஷன் எழுதியிருக்கேன்ல, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு வைக்கும், வச்சுட்டு எனக்கு அடுத்த காலத்துக்கு போகும். இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு டைரக்டா வந்து அடுத்த ரோவுக்கு போகும், அடுத்த காலத்துக்கு போகாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இங்க வச்சுட்டேன்னா, சோ இங்க வச்சோன்னா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்துட்டு டேரக்டா இங்க வச்சு ட்ரை பண்றேன். இங்க வைக்க முடியல, எனக்கு சேஃப் கிடையாது. அப்ப நான் டேரக்டா வந்து அடுத்த ரோவுக்கு போறேன். இங்க வைக்க பாக்குறேன், இங்கே வைக்க முடியல. சோ இங்க வைக்கிறேன். ஓகே, இங்க வைக்கலாம். இங்க வச்சோன்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். நான் அதே மாதிரி இங்க வரணும் இப்போ. சோ அதுக்கு தான் வந்து இந்த கோடு. இது புரிஞ்சுதான்னு பாருங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேயே வச்சாச்சு. ஒருவேளை வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம், சும்மா நான் ரேண்டமா வைக்கிறேன். அதே மாதிரி இப்ப இங்க வச்சாச்சு. இப்ப இந்த 3 காலம் ஃபில் ஆயிடுச்சு, அதான் 4 காலம் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப நான் அடுத்ததா இந்த காலத்துக்கு போறப்ப எனக்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்ல. அப்ப எனக்கு என்ன, எப்ப வந்து என்னோட காலமோட வேல்யூ வந்து 3 விட அதிகமா போகுதோ நான் அப்ப வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சோ இதுதான் வந்து நம்மளோட பேஸ் கண்டிஷன். சோ என்ன பண்றேன் நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்டே வந்துட்டு இஃப் காலம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா, அதாவது 4 ஆர் 4க்கு மேல போச்சுன்னா, எனக்கு 4 ரீச் பண்ணாவே எனக்கு ஸ்டாப் ஆயிடணும். ஸோ டேரக்டா ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ரிட்டர்ன் ட்ரூ இருக்குன்னா எனக்கு 4 காலத்தை ரீச் பண்ணிருச்சுனாவே வந்து கண்டிப்பா வந்து எனக்கு 4க்கும் பிளேஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நானு இங்க இருந்து இங்க வர்றேன், அடுத்து இங்க வர்றேன். சோ இந்த இடத்துல வந்து எங்கயாவது வைக்க ட்ரை பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல இப்ப இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப இங்க வச்சுட்டுனா இதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வைக்க ட்ரை பண்ணுவேன். இங்க எங்க வைக்க முடியும், இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியாது. சோ எனக்கு இப்ப ஒரு காலம் ஸ்கிப் ஆயிருச்சு. சோ இப்ப இந்த காலத்துக்கு போறேன். இந்த காலத்துல நான் வந்து இங்க வைக்கலாம். இப்ப இங்க வர்றப்ப எனக்கு இப்ப 3 தான் ஆயிருக்கு. சோ எனக்கு 4 ஆயிருந்ததுன்னா வந்து கண்டிப்பா வந்து எனக்கு அது வேலிட் சொல்யூஷன். சோ அதனாலதான் வந்து இதுதான் வந்து என்னோட பேஸ் கண்டிஷன். எனக்கு என்னோட காலமோட லெவல் வந்து 4ஐயும் ரீச் பண்ணணும், 4 குயினும் இருக்கணும் அதே மாதிரி. சோ இந்த டைரக்டா வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு காலம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்க வச்சுட்டு நான் அடுத்த காலத்துக்கு போறேன். அடுத்த காலத்துலயும் போய் நான் வைக்க ட்ரை பண்ணுவேன்ல. சோ வைக்க முடியலன்னா வந்து நான் என்ன பண்ணணும், நான் டைரக்டா வந்து இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க இருக்கு, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்ப நான் இங்க வச்சுட்டேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் இங்க வைக்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து ஃபார் லூப், சரியா? ஃபார் லூப்ல இது ஒண்ணா எடுத்து செக் பண்ணும். இப்ப நான் இங்க 4 இடத்துல வைக்க ட்ரை பண்ண, ஒரு வேளை வைக்க முடியல. அப்ப எனக்கு 4 இடத்துல எங்கேயுமே வைக்க முடியலன்னா வந்து எனக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு அர்த்தம். சோ நான் டைரக்டா வந்து அடுத்த காலத்துக்குலாம் மூவ் ஆகாம நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து இங்க வந்துட்டு இதை டெலிட் பண்ணிடலாம் இல்ல. சோ அதுக்காக என்ன பண்றேன் நானு, இங்க வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். அதாவது இந்த ரோல 4 ரோவுமே என்னால செக் பண்ண முடியலன்னா டைரக்டா ஃபால்ஸ். அப்போ இந்த மெத்தட் வந்து எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ எனக்கு ஒரு காலம் வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நான் அடுத்த காலத்துக்கு போகணும். ஸோ இங்க வந்து இஃப் இந்த இது வந்து ட்ரூவா இருந்தாதான் நான் ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க வச்சிட்டோமா ஒரு குயினா, ஸ்டார்டிங்ல இங்க வச்சிட்டோம், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க வைக்க தேவையில்லை எதுவுமே. இப்போ நான் இந்த இதுக்கு மூவ் ஆகுறேன். இப்போ இந்த இதுல 4லயும் வைக்க ட்ரை பண்ண, 4யுமே வைக்க முடியல. அப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வைக்க ட்ரை பண்ணதே வந்து எது மூலியமா வச்சா ட்ரை பண்ணேன், இந்த காலிங் மூலியமா தான். இதுதான் வந்து எனக்கு வந்து அடுத்த காலத்தை போய் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு அடுத்த காலத்துல இருக்க ஒவ்வொரு ரோவா இதை எடுத்து செக் பண்ணும். எனக்கு இதுல கூட எல்லாமே எனக்கு சேஃபா இல்லைன்னா டேரக்டா ஃபால்ஸ் சொல்லி ரிட்டர்ன் ஆயிருமா. அப்ப எனக்கு இங்க ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், அது எனக்கு ஒரு வேலிட் சொல்யூஷன் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், பேக் ட்ராக்கிங் பண்ணணும். அப்பதான், அதாவது இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நான் 4யுமே வைக்க ட்ரை பண்றேன், எனக்கு 4யுமே வைக்க முடியல ஒரு வேலை. அப்ப என்ன பண்றேன் நானு, இங்க வச்சதை நான் ரிமூவ் பண்ணிட்டு வேற இடத்துல வைக்கணுமா. சோ அப்ப நான் இங்க வச்சதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு போர்ட் ஆஃப் ரோ காலம் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கக்கூடிய எல்லா ரோவையும் செக் பண்றேன், சரியா? வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டோம். நம்ம இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்க முடிஞ்சு வச்சுட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இது எல்லாமே செக் பண்ணாம அடுத்த காலத்துக்கு அதை மூவ் பண்ணி விட்டுறேன் அந்த காலிங்க. சோ அது என்ன பண்ணு, எனக்கு இதை ஃபுல்லா செக் பண்ணுது இப்போ. சோ இதை ஃபுல்லா செக் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வைக்க முடிஞ்சதுன்னா மறுபடியும் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு அடுத்ததுக்கு போயிடுறது. எனக்கு இங்க எங்கேயுமே வைக்க முடியலன்னா வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், டைரக்டா வந்து இந்த இதுக்கு வருமா, ஃபால்ஸுக்கு. அப்போ எனக்கு இது ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா இங்க வந்து இங்க ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து செகண்ட் காலத்துக்கு எப்படி வந்தேன், நான் இது மூலியமா தான் வந்தேன். சோ இது எனக்கு ஃபால்ஸ்னு கொடுத்துச்சுன்னா எனக்கு அது வேலிட் சொல்யூஷன் கிடையாது. அந்த இடத்துல வந்து நான் வச்சதை திரும்ப எடுக்கணும். அப்ப நான் அந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் இங்க 1ன்னு வச்சதை நான் 0ன்னு மாத்திக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வந்து எனக்கு அதுவும் ஒரு வேலிட் சொல்யூஷனா தான் என்ன ஆகும், எனக்கு அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகும். சோ அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகும். இப்படியே போயிட்டு எனக்கு கடைசியில இந்த கண்டிஷன் வந்து நிக்கும். அந்த கண்டிஷன் எனக்கு டைரக்டா இது ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துரும். சோ எனக்கு மொத்தமா இது எல்லாமே ட்ரூ ஆயிரும். எனக்கு இந்த கீழ் இருக்கக்கூடிய இது எதுக்குமே போகாது. சோ மொத்தத்துல வந்து எனக்கு இது வந்து ட்ரூவா இருக்கும், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல வந்துட்டு சொல்யூஷன் சொல்லி இங்க போட்டுக்கிறேன். சோ இஃப் சொல்யூஷனா இருந்தா இஃப் சொல்யூஷன் டபுள் ஈக்குவல் ட்ரூ, அதாவது இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். நீங்க வந்துட்டு இந்த ட்ரூ எல்லாம் இல்லாம வெறும் இப்படி போட்டாலும் அது ட்ரூ தான் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். சோ சொல்யூஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சோ
நம்ம போர்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து சும்மா வந்து பிரிண்ட் போர்டுன்னு சும்மா இங்க போட்டுக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு எல்ஸ் பிரிண்ட் சொல்யூஷன் நாட் ஃபவுண்ட். ஓகே, நான் சும்மா இப்ப ரன் பண்றேன் பாருங்க. சாரி, இங்க வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு இது அடுத்த ரோல வச்சுக்கிறேன், இதே அடுத்த லைன்ல வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப ரன் பண்றேன் நான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு போர்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு கீழே கீழே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என்ன, அதே மாதிரி ஃபார் இது வந்து சும்மா அந்த போர்டை வந்து கீழே கீழே பிரிண்ட் பண்றதுக்கு அவ்வளவுதான். பிரிண்ட் போர்ட் ஆஃப் ஐ கமா ஜே கமா என் ஈக்குவல் டு, இங்க வந்து சும்மா பிரிண்ட் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கா. நான் வந்து இது உங்களுக்கு நேற்றே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் இந்த அவுட்புட் காமிச்சிருப்பேன். அதாவது இந்த மாதிரி எனக்கு இங்கேருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணால் வந்து கரெக்டாக வரும். இங்கே வரும், அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே. ஸோ இதே தான் வந்து எக்ஸாக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும் பாருங்களேன். ஸோ இது இப்போ எப்படி வந்துச்சு, இதை மட்டும் நம்ம குயிக்காக பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்யூஷன் புரிஞ்சுதான்னு தெரியல, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது அண்ட் தென் வந்து இது புரிஞ்சிருக்கும். இந்த கீழே கூடி இது ரெண்டு மட்டும் எப்படி, இதுதான் வந்து ஆக்சுவலாக பேக் ட்ராக்கிங். ஸோ இது மட்டும் எப்படி ஒர்க் ஆன்னு சொல்லி புரிஞ்சுனாவே போதும், உங்களுக்கு ஹோல் சொல்யூஷன் புரிஞ்சிடும். அதே மாதிரி இதுவும் புரிஞ்சிருக்கும். இது வந்து சும்மா வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் வந்து டயகனல் செக் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இதுல வந்துட்டு பெருசா எந்த லாஜிக்குமே இல்லை. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட மெயின் பேக் ட்ராக்கிங். ஸோ எப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. நான் இங்கிருந்து டீபக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போர்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, போர்டு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த போர்டு நீங்க கீழே இந்த இதை மட்டும் பார்த்துட்டே இருங்க, சரியா? எங்கெங்க சேஞ்ச் ஆகுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் என்னோட சால்வ் குயின் மெத்தடை வந்து நான் கால் பண்றேன். ஓகே, எனக்கு இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ காலம் வந்து எனக்கு 0, ஸ்டார்டிங்ல வந்து நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இது வந்து ஈக்குவலா எனக்கு ஈக்குவலா கிடையாது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த கண்டிஷனுக்குள்ள போகாது, எனக்கு அடுத்த கண்டிஷனுக்குள்ள வருது. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செக் பண்ணுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரோ பாத்தீங்கன்னா 0, காலமும் 0, சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு இப்போ சேஃபான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ இஸ் சேஃபுக்குள்ள போகுது. ஸோ எனக்கு இதெல்லாம் செக் பண்ணிக்கும். ஸோ இப்போ கரண்டா இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து 1 இருக்கான்னு சொல்லி பார்க்கும். இல்ல இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ என்ன, எனக்கு ஐயை ரெடியூஸ் பண்ணி பார்க்கும். எனக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி போக முடியாது. அதாவது இதுதான் வந்து ஸ்டார்டிங், இதுக்கு முன்னாடி எல்லாம் போக முடியாது. ஸோ எனக்கு வைல் லூப் விட்டு வெளியே வந்துரும் பாருங்க இப்போ. ஸோ இப்போ எனக்கு அடுத்த டயகனலா செக் பண்ணுது. ஸோ அது ரெண்டு செட் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு டயகனலா செக் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இருக்காது. எனக்கு கரண்ட் பொசிஷன் அதாவது இதை மட்டும் செக் பண்ணிட்டு வெளியே வந்துரும் பாருங்க. அவ்வளவுதான், எனக்கு அது முடிஞ்சுதா? இப்போ எனக்கு அடுத்து லெஃப்ட் டயகனல்ல எதுவும் இருக்காது. அதே மாதிரி எனக்கு ஒரு தடவை மட்டும் செக் பண்ண பாருங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு டேரக்டா ட்ரூன்னு வந்துருச்சு. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சேஃபா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதான் வந்து எனக்கு இங்க ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ எனக்கு இது அது சேஃபா இருந்துச்சுன்னா நாங்க வந்து குயினை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ அடுத்த காலத்துக்கு போறேன். அதாவது இதே மெத்தடை நான் ஒரு காலம் அடிஷனலா வச்சு நான் கால் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு ஒன்னு இங்க பிளேஸ் ஆயிருக்கும் பாருங்களா, ஒன்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு அடுத்த காலம் செக் பண்ணி பாருங்க. ஸோ திரும்ப அதே தான் வந்திருக்கு எனக்கு. இப்போ காலம் மட்டும் 1, 0ல இருந்து 1க்கு மூவ் ஆயிருக்கு, சரியா? ஸோ எனக்கு அது வந்து எனக்கு பேஸ் கேஸா இல்ல. இப்போ எனக்கு ஒவ்வொரு ரோவா செக் பண்ணும் அதுல. இப்போ எக்ஸாக்டா இப்போ எனக்கு எந்த இடத்துல செக் பண்றோம்னா நம்ம இருங்க, இங்க வந்து நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணுது, இங்க வந்து வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இங்க கண்டிப்பா வைக்க முடியாது, சரியா? அங்க வந்து ஃபால்ஸ்னு வரும் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் வைல் லூப்பே வந்து ஃபால்ஸ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிரும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்க வந்து இந்த இதுக்குள்ள வரும் பாருங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்கு அங்க. இப்ப பாருங்க, ரிட்டர்ன் ஃபால்ஸ்க்கு வருதா? ஏன்னா வந்து அதுக்கு அந்த 1க்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. சோ வந்து எனக்கு ரிட்டர்ன் டைரக்டா ஃபால்ஸ். சோ எனக்கு இதுக்குள்ள போகாது இப்போ. அதாவது அந்த இடத்துல வச்சாதான் எனக்கு அடுத்த காலத்தை நான் மறுபடியும் கால் பண்ணணும். அப்படி கால் பண்ண தேவையில்லை நானு. சோ இப்போ எனக்கு அடுத்த ரோக்கு போகும் பாருங்க. இப்போ 1ஆம் நம்பர் ரோக்கு போகும். இப்போ ரோ வந்து 1, அதாவது எக்ஸாக்டா வந்து இப்போ இதை முடிச்சிருச்சு. இப்போ இதை செக் பண்ணுது, இங்க வந்து வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இங்கேயும் வைக்க முடியாது. இப்ப பாருங்களேன், எனக்கு லெஃப்ட் டயகனல் வந்து ஃபால்ஸ்னு வரும் பாருங்க. சேஃபுக்கு போகுது, எனக்கு இது எல்லாமே பாஸ் ஆயிரும். இப்போ அடுத்து இப்போ இதுல ஃபெயில் ஆகும் பாருங்க. ரிட்டர்ன் ஃபால்ஸ் வருதா? ஏன்னா எனக்கு டயகனல்லாம் ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ ஃபால்ஸ். ஸோ எனக்கு அந்த ரோலையும் வைக்க முடியாது. ஸோ இப்போ ரோ வந்து எனக்கு 2ன்னு போகும் பாருங்க. இப்போ ரோ 2 ஆயிடுச்சா? ஸோ அதுல வந்து என்னால வைக்க முடியும். இப்போ சேஃப்ல இருந்து உள்ள போகுது பாருங்க. நான் டேரக்டா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருந்ததை திரும்ப திரும்ப கால் பண்ணா போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 1 வைக்கும் பாருங்க. இந்த இடத்துல 1 வைக்கும் பாருங்க எக்ஸாக்டா. இப்போ இங்க பாருங்க, இங்க வச்சிருக்கா? அதாவது எக்ஸாக்டா இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ 1 வச்சிருக்கு. ஸோ இங்க வச்சுட்டு நான் இதுக்கு கீழே செக் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் இங்க செக் பண்றேன் இப்போ. சோ இப்ப பாருங்க, இந்த இதை கால் பண்ணும் மறுபடியும். எனக்கு அடுத்த காலத்தை கால் பண்றது. இப்போ அதாவது 2வது காலத்துக்கு போகுது. இப்போ பாருங்க, காலம் 2 ஆயிருச்சா? மறுபடியும் வந்துட்டு அதுல வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஒவ்வொன்னா. இப்போ இங்க வைக்க முடியுமான்னு பாருங்களேன். எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்னா இது பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்க எதுவுமே வைக்க முடியாது. இப்போ டேரக்டா ரிட்டர்ன் ஃபால்ஸ்க்கு போகும் பாருங்களேன். வைக்க ட்ரை பண்ணுது, முடியல. அடுத்து வைக்க ட்ரை பண்ண முடியல, அடுத்தது முடியல, அடுத்து எதுவுமே இல்லை, டேரக்டா ஃபால்ஸுக்கு வந்துருச்சு. அப்போ எனக்கு இந்த காலத்துல எங்கேயுமே வைக்க முடியல. ஸோ அதனால வந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு போகுது. அப்ப என்ன ஆகுது, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எங்க கால் பண்ணணும் அந்த இடத்துக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரிட்டர்ன் ட்ரூக்கு போகாது. அப்ப டேரக்டா வந்து எனக்கு அதை பேக் ட்ராக் பண்ணு பாருங்க. இப்போ இங்க வந்துருச்சா? எப்படி வந்துச்சு? அந்த 2வது காலத்துல இருந்து 3வது காலத்துக்கு இங்க கால் பண்ணிருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு
எனக்கு 3வது காலத்துல எதுவுமே வைக்க முடியல. அதனால வந்துட்டு நான் 2வது காலத்துல வச்சத நான் இப்போ ரிவர்ட் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு ரோல வைக்க போறேன். இப்ப பாருங்களேன். இப்ப அடுத்த ரோக்கு போவோம் பாருங்க. இப்ப ரோ வந்து 3ன்னு மாறும் பாருங்க. அதாவது இங்க இருந்துச்சுல்ல, இத எடுத்துருச்சு. இங்க பாருங்களேன். இங்க இந்த 2வது காலத்துல எதுவுமே இல்ல பாருங்க இப்போ. அது 0ன்னு மாத்திருச்சு. இங்க இருந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இங்க வைக்கிறேன் இப்போ. இப்ப இங்க பாருங்க. அடுத்து வைக்கும் பாருங்க. அடுத்த ஸ்டெப் போறேன் பாருங்க. இப்ப எனக்கு இங்க வச்சிருச்சு. அதாவது இந்த இடத்துல வச்சிருச்சு இப்போ. இப்ப மறுபடியும் வந்து இத ஃபுல்லா செக் பண்ணுது. இப்ப எங்கயாவது வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வைக்கலாம்ல இப்போ. இப்ப பாருங்க இந்த இடத்துல வைக்கும் பாருங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். ஸ்கிப் பண்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் லைன்ல வைக்க முடியல. செகண்ட் லைன்ல வைக்க முடியுது. இப்ப பாருங்க. இந்த இடத்துல ஒரு 1 வருதா? அதாவது இங்க சொன்னேன்ல. இந்த இடத்துல வச்சிருச்சு இப்போ. இந்த இடத்துல வச்சுட்டு இப்ப இந்த காலத்துக்கு போகுது. இந்த காலத்துல எங்கயாவது வைக்க முடியுமான்னு பாருங்க. எங்கேயுமே வைக்க முடியாது. இப்ப பாருங்களேன். எனக்கு எல்லாமே வந்து சேஃப் கிடைக்காது. எல்லாமே ஃபெயில் ஆகும். சோ எனக்கு ஃபால்ஸ்க்கு டைரக்ட்டா போயிரும் பாருங்க. சோ ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்ப எனக்கு இங்க எதுவுமே வைக்க முடியலன்னா, எனக்கு இத வந்து இப்ப எனக்கு ரிமூவ் பண்ணிரும் பாருங்க. இந்த இடத்துல இங்க இருக்குல்ல. இது இப்ப ரிமூவ் ஆகும் பாருங்க. இங்க 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 ஒரு 1 இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப இந்த 1 போயிரும். இப்ப எனக்கு இங்க வைக்கல. அடுத்து இது 2யும் செக் பண்ணணும். இது 2யும் வைக்க முடியாது நம்ம. சோ அப்ப என்ன ஆகும் எனக்கு? அதுவும் வந்து ஃபால்ஸ் ஆயிரும் பாருங்க இப்போ. நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன் நானு. எனக்கு சேஃப் கிடையாது. சோ அடுத்த ரோவுக்கு போகுது. அதுவும் சேஃப் கிடையாது. சோ டைரக்ட்டா ஃபால்ஸ். அதாவது எனக்கு இந்த ரோவும் இப்ப ஃபால்ஸ் ஆகுது. அப்ப சாரி இந்த காலம். அப்ப எனக்கு இதே ஸ்கிப் பண்ணும். இப்ப எடுத்துட்டுரும். இப்ப பாருங்க எனக்கு இங்க இருக்க 1 வந்து இப்ப எடுத்துரும் பாருங்களேன். இந்த 1 போயிருச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு கீழ எங்கயாவது வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல. அப்ப திரும்ப எனக்கு இதையும் ஸ்கிப் பண்ணும் பாருங்க. ஃபால்ஸ். சோ இப்ப எனக்கு இங்க வச்சோம்ல 1 அதுவும் போயிரும் பாருங்களேன் இப்போ. போயிருச்சா? அப்ப என்ன பண்ணும் எனக்கு இதையே எடுத்துட்டுரும். இப்ப இங்க வைக்க ட்ரை பண்ணும். இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கால் ஸ்டாக் மூலியமா சொல்றேன் பாருங்களேன். இப்ப பாருங்க எனக்கு அடுத்த ஸ்டெப் போகுது. எனக்கு சேஃபா இருக்கும். சோ வைக்கும். சோ அடுத்த காலத்துக்கு போகுது. அடுத்த காலத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வைக்க முடியாது. சோ 2வது வைக்க முடியாது. சோ 3க்கு போகுது. 3க்கு வைக்க முடியாது. 4த்துக்கு வைக்க முடியும். அதாவது இந்த இடத்துல வைக்க முடியும் என்னால. சோ எனக்கு 4த்ல வச்சிருச்சு. வச்சுட்டு எனக்கு இப்ப இத செக் பண்ணுது. இப்ப இங்க பாருங்க. அடுத்ததுக்கு வருது. இப்ப இதுல எனக்கு ஃபர்ஸ்ட்லயே வைக்கலாம். சோ ஃபர்ஸ்ட்லயே வச்சிரும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு மறுபடியும் இப்ப எனக்கு இங்க வச்சுட்டு இத செக் பண்ணுது. சோ இப்ப வந்துட்டு எனக்கு எங்க வைக்கலாம்? இங்க தான் வைக்க முடியும். 3ஆ தான் வைக்க முடியும் பாருங்களேன். ஸ்கிப் பண்றேன். உள்ள போகல. அடுத்து ரோ 1 அது வைக்க முடியல. அடுத்து ரோ 2 இது ஓகேவாயிரும். இப்ப வச்சிரும். சோ இப்ப மறுபடியும் வந்து அடுத்த காலத்துக்கு போகும். இங்க போகும். இங்க வந்து எனக்கு கிடையாதுல்ல. இப்ப பாருங்களேன் எனக்கு இந்த கண்டிஷனுக்கு போகும் பாருங்க. இந்த கண்டிஷன் வந்து எனக்கு இப்ப ட்ரூன்னு ஆயிருமா? இப்ப பாருங்க. அடுத்த ஸ்டெப் போறேன். ட்ரூன்னு வருதா? சோ எனக்கு இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும் இப்போ. இப்ப இங்க பாருங்க. இங்க வந்துருச்சா? சோ டைரக்ட்டா ரிட்டர்ன் ட்ரூ. சோ போன இதுக்கு போகுது இப்போ. சோ அதுவும் ட்ரூ, அதுவும் ட்ரூ. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அதுவும் ட்ரூ. சோ எனக்கு மொத்தமா எல்லாமே ட்ரூன்னு வந்துருச்சு. என்னோட பேஸ் கண்டிஷன் ரீச் ஆன உடனே எனக்கு மொத்த சொல்யூஷன் நான் ஸ்டாப் பண்ணிடணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டு பாருங்களேன் எனக்கு எல்லாமே ஏதாவது மாறி இருக்கா எல்லாமே ஒன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்துருச்சா? சோ இந்த போர்டை தான் வந்து இப்ப இங்க பிரிண்ட் பண்ணும். சோ இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன் நானு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்துருச்சா இங்க? அவ்வளவுதான். ஓகே. நான் குயிக்கா வந்துட்டு என்ன பண்ணேன்னு சொல்லி சிம்பிளா சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கோடு வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். மீதி இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இது ஏன் வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நான் இங்க விசுவலைஸ்க்கு போவோம் நம்ம. இதை எடுத்துறேன் நானு. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம காலம் வைஸ் செக் பண்ண போறோம் சரியா? நான் ஃபர்ஸ்ட் அதாவது எல்லா காலத்துலயும் கண்டிப்பா குயின் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். இங்க வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் இது எங்கேயுமே வைக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்ததுக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நான் அதே மெத்தட திரும்ப கால் பண்றேன். பட் ஒரு காலம் எக்ஸ்ட்ரா கால் பண்றேன். சோ எனக்கு அது என்ன பண்ணும் மறுபடியும் எனக்கு இது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணும். சோ இங்க வச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை செக் பண்ணும். இங்க எதுவும் வைக்க முடியலன்னா டைரக்டா வந்து இங்க ஃபால்ஸ்னு சொல்லி கொடுத்துரும். இங்க எதுவுமே வைக்க முடியலன்னா எனக்கு இந்த இதுக்கு போகவே போகாது. இங்க பாருங்களேன் அதான் இங்க எழுதியிருப்பேன் நான். இந்த எல்லா ரோவையும் எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ணும். எனக்கு அதுல ஏதோ ஒரு ரோ சேஃபா இருந்தா மட்டும்தான் அதை ஒண்ணுன்னு சொல்லி மாத்திட்டு அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகும். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா டைரக்டா வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்துரும். அப்ப என்ன ஆகும் எனக்கு இது ஃபுல்லா ஃபால்ஸ்னா எனக்கு இங்க வந்துட்டு இதை வந்து எடுத்து விட்டுரும். அதை எடுக்கிறதுக்கு தான் வந்து இங்க எழுதியிருக்கோம் நம்ம சரியா? இங்க வச்சது ஓகே எனக்கு கரெக்டா இருக்குன்னா எனக்கு அடுத்ததுக்கு போகும். ஒருவேளை அடுத்தது வச்சது ஓகேனா எனக்கு அடுத்ததுக்கு போகும். அடுத்தது வச்சு ஓகேனா அடுத்ததுக்கு போகும். இங்க வந்து பேஸ் கண்டிஷன் எனக்கு இதாயிருச்சு. அப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய 4மே எனக்கு வச்சாச்சு. அப்ப என்ன ஆகும் எனக்கு இதை எதையுமே பேக் ட்ராக் பண்ணாம டைரக்டா வந்து நம்ம எங்க கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்துரும். சோ அதை தான் வந்து நம்ம இங்க பண்ணிருப்போம். இந்த 3 லைன் மட்டும் எதுக்கு எழுதிருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒருவேளை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்க எல்லா ரோவையும் செக் பண்றோம். எனக்கு ஒரு ரோ எனக்கு இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வைக்க முடியுது. சோ இப்ப நான் அடுத்த காலத்துக்கு போறேன். அடுத்த காலத்துக்கு போயிட்டு அங்க வைக்க முடியுதான்னு பாக்குறேன். அங்க வைக்க முடியலன்னா நான் இங்க வச்சதை திரும்ப எடுத்துடுறேன். அதான் இங்க பண்றேன். அப்படி வைக்க முடிஞ்சதுன்னா நான் மறுபடியும் வந்து அதுக்குள்ள அடுத்த காலத்துக்கு போவேன். அங்க வைக்க முடியல என்ன பண்ணுவேன்? அங்க ஃபால்ஸ் ஆயிரும். சோ அதுக்கு முன்னாடி வச்சுதான் நான் மறுபடியும் ரிவர்ட் பண்றேன். அதாவது பேக் ட்ராக் பண்றேன். சோ இதுல என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க கேட்கலாம் எப்போ வந்து இந்த சொல்யூஷன் நாட் ஃபவுண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க 3ன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு இன்னொரு சொல்யூஷன் நாட் ஃபவுண்ட்னு வரும். ஏன் அப்படி வருதுன்னா இங்க பாருங்களேன். இங்க வந்து இது மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இங்க வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இங்க வைக்கலாம். இங்க 3ல எங்கேயுமே வைக்க முடியாது பாருங்க. எனக்கு 3x3 2x2 எல்லாம் வந்து எனக்கு அந்த n குயினா பிளேஸ் பண்ண முடியாது. இங்க வந்து நீங்க
3 குயின் எங்கேயாவது வைக்க ட்ரை பண்ணி பாருங்களேன், எங்கேயுமே வைக்க முடியாது. நான் இங்க வந்து ஓனா வச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வைக்கிறேன்னா, இங்க எங்கேயும் வைக்க முடியாது, இங்க தான் வைக்கணும். ஸோ இங்க 3மே வைக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க மூவ் பண்றேன். இங்க மூவ் பண்ணா வந்து இங்க 3ல எங்கேயுமே வைக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து இங்க மூவ் பண்றேன். இங்க மூவ் பண்ணா இங்க வைக்கலாம். பட் இங்க எதுவுமே வைக்க முடியாது. இப்ப பாருங்க எனக்கு 3 குயினை பிளேஸ் பண்ண முடியுதா? முடியல. ஸோ அதனால வந்து நான் 3 கொடுக்குறப்ப சொல்யூஷன் நாட் ஃபவுண்ட்னு வந்துச்சு. ஸோ அவ்வளவுதான் வந்து பேக் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வேகமா போன மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் குயிக்கா கவர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க என்ன பண்றோம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ரோவா வந்து செக் பண்ற வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு வைக்க முடிஞ்சுன்னா வச்சுட்டு நம்ம அடுத்த காலத்துக்கு போறோம். அவ்வளவுதான். அடுத்த காலத்துல போயிட்டு மறுபடியும் அங்க வைக்க முடியுதான்னு பாக்குறேன். அங்க எங்கேயுமே வைக்க முடியலனா எனக்கு ஃபால்ஸ்னு ஆயிரும். இப்ப எனக்கு ஃபால்ஸ்னா அது எனக்கு எங்க ரிட்டர்ன் பண்ணும்? இது எங்க கால் பண்ணிருந்தோமோ அங்கதானே ரிட்டர்ன் ஆகும். சோ இங்கதான் நம்ம கால் பண்ணிருப்போம். சோ இது ஃபால்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு இதுக்குள்ள போகாது. இது ட்ரூவா இருந்தா தான் இதுக்குள்ள போய் ட்ரூன்னு சொல்லி எனக்கு அதுக்கு ப்ரீவியஸா கால் பண்ண மெத்தடுக்கு போகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும்? நம்ம வச்சதை வந்து ரிவர்ட் பண்ணிட்டு எனக்கு அடுத்த ரோவை செக் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி. இங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வைக்கிறேன். சரியா? இங்க வச்சுட்டு இங்க வைக்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க எதுவுமே வைக்க முடியலனா இதை வந்து 0 அதாவது இங்க இருக்க வச்சு ரிமூவ் பண்ணி விட்டு இங்க வைக்க ஆரம்பிக்கும் இப்போ. சோ இதைத்தான் வந்து இந்த கோடு பண்ணும். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் இந்த கோடை வந்து நான் டிரைவ் லிங்க்லாம் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் வந்து டீபக் பண்ணுங்க. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க 4x4 எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா எடுத்தீங்கன்னா வந்து டீபக் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து சும்மா 8ன்னு போடுறேன். 8க்கும் வந்து எனக்கு சொல்யூஷன் வரும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வரும். எனக்கு கரெக்டா எல்லா இடத்துலயும் வந்து எங்கேயும் வெட்டாத மாதிரி வைக்க முடியும். பட் வந்து நீங்க இதை டீபக் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து 4x4 எடுங்க. அதுதான் வந்து எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு டீபக் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு போர்டு கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம காலம் வைஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ காலம் வைஸ் செக் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட். எனக்கு காலம் வந்து எந்த ரீச் ஆச்சுன்னா நான் டேரக்டா ட்ரூன்னு சொல்லி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா அது கூட ஒவ்வொரு ரோவா செக் பண்றேன். எனக்கு ஒரு ரோ சக்சஸா இருந்தா நான் அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகுறேன். அப்படி எனக்கு எந்த ரோவுமே சக்சஸ் ஆகலைன்னா டேரக்டா நான் அங்கிருந்து பின்னாடி வந்துட்டு அதாவது ஒரு காலம் பின்னாடி வந்து அதை வந்து நான் செட் பண்ணதை ஃபால்ஸ்னு மாத்திடுறேன். சரியா? அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம மொத்தமா பண்ணிருப்போம். இந்த இஸ் சேஃப் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்றதுக்காக நம்ம வந்து அங்க வச்சா சேஃபான்னு சொல்லிட்டு அதுக்காக. அவ்வளவுதான். சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த என்குயின் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருந்திருக்கும். பட் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சில பேருக்கு புரியலனா வந்துட்டு நீங்க கோடை எடுத்து நீங்க அப்படியே டீபக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வந்து ஜஸ்ட் லாஜிக்கை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஓனா கூட கோட் பண்ணுங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நான் அப்லோட் பண்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க டீபக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம வந்து லேட்டர் வீடியோஸ்ல வந்துட்டு இந்த பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி நம்ம லீட் கோட்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் எப்படி பேக் ட்ராக்கிங் ஒர்க் ஆகும்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.